அடுத்து இரண்டாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், சென்ற வருடம் தமிழகம் தழுவிய கோடைகால சம்மர் வகுப்பை நம்ம திருச்சி மாநகரில் நடத்தினோம். ஏராளமான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அந்த நிகழ்ச்சியை இந்த வருடம் நடத்தவில்லையா என்று பலரும் ஆர்வத்தோடு கேட்கிற காரணத்தினால் அது குறித்து ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி நடத்தணும் என்று சொன்னால், 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரே பாடத்தை தான் எல்லாருக்கும் நடத்துவோம். துவாக்கள் மரணம் என்று சொன்னால் 5ஆம் வகுப்புக்காக தான், 6ஆம் வகுப்புக்காக தான், 10ஆம் வகுப்புக்காக தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். தொழுகை பயிற்சி என்றால் ஒரே மாதிரியாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும். அப்படி நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது மாணவர்கள் இந்த வருடம் சேர்த்தோம் என்று சொன்னால், சென்ற வருடம் படித்த அதே மாணவர்கள் தான் திரும்ப வருவாங்க, அதே பாடத்தை தான் திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். 5ஆம் வகுப்பு மாத்திரம்தான் புதிதாக இருப்பார்களே தவிர 6ஆம் வகுப்பில் உள்ளவர்கள் 5ஆம் வகுப்பில் படித்த பாடத்தான் இப்போ திரும்ப படிப்பாங்க. 7ஆம் வகுப்புக்கு வர்றவங்க 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு படித்த பாடத்தான் திருப்பி படிப்பாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் மாணவர்கள் இது சென்ற வருடம் அளவுக்கு போதிய அளவுக்கு வரமாட்டார்கள் என்று நாங்கள் கணித்து என்ன செய்கிறோன்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சியை 2 வருடத்துக்கு ஒருக்கா நடத்துவது என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் இந்த வருடம் அதை நிறுத்தி தள்ளி வைத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த மாநில தழுவிய அந்த சம்மர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். இது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிளைகள்லையும் உள்ளூர் மக்களுக்காக நீங்கள் நடத்த வேண்டும். இந்த சம்மர் நல்ல வாய்ப்பு. பள்ளிக்கூடம் இல்லாமல் ஓய்வாக அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை முறை ரொம்ப பாட வேண்டியதில்லை, எப்படி தொழுவணும், என்னென்ன துவாக்கள் ஓதணும், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு 10 நாள் 5 நாள் என்று உங்களுடைய ஊரில் உள்ள கிளைகளிலேயே இந்த சம்மர் வகுப்பு நடத்தினால் அது மாணவர்கள் மார்க்கத்தோடு இணைந்து பயணிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதை ஒவ்வொரு கிளையிலையும் மாவட்ட அளவிலேயோ கிளை அளவிலோ நடத்தி கொள்ளுங்கள். மாநில அளவிலான அந்த சம்மர் வகுப்பு இந்த வருடம் நம்ம நடத்தவில்லை. இது 2வது அறிவிப்பாக செய்து கொள்கிறோம்.